கோங்க. இந்த கவின்னு அவங்க லவ்வர் வந்து சுபாஷினி. அவங்க ஒரு சித்தா டாக்டரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த வழக்க பத்தி தான் பார்க்க போறோம். இதுல கவினோட குடும்பத்துல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பொண்ணு வர சொல்லி தான் எங்க பையன் போனான் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வாட்ஸ்அப்போட ரெக்கார்டையும் வந்து ஆதாரமா வந்து பிரஸ் மீட்ல இன்னைக்கு கொடுத்துருக்காங்க கவின் சைடு ஃபேமிலில இருந்து. அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க பார்த்துக்கலாம்னு சொல்லி அந்த சுபாஷினிங்கிறவங்க கூப்பிட்டுருக்காங்க. இவங்க தாத்தா வந்து கவின் வந்து சென்னையில ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு லீவ் கிடைச்சிருக்கு. அந்த லீவ்ல வரும்போது இவர் வந்து வீட்டுல இருந்திருக்காரு. அப்ப வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அவங்க தாத்தாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாம இருந்திருக்கு. அவரை வந்து எங்கெங்கெல்லாம் கூட்டு போய் வெரி வெரி ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்துருக்காங்க. திருச்செந்தூர்லயும் கூட்டு போய் பார்த்துருக்காங்க. சரி எங்கேயும் சரியாகல அப்படிங்கவும் இங்க வந்து சுபாஷினிட்ட வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி தாத்தாவுக்கு பார்த்துருக்கோம், எங்கேயும் சரியாகல அப்படிங்கவும் நீங்க இங்க மருத்துவமனைக்கு சித்த மருத்துவமனைக்கு கூட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த சுபாஷினி கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க. அதுவும் அந்த கவின் வந்து தனியா போலீங்க. கவினோட மாமா, அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்களோட அம்மா, அவங்க அம்மா வந்து ஒரு ஆசிரியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு தாத்தா, இவங்க 4 பேரும் தாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. இந்த பொண்ணு வந்து சுபாஷினி எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல போனதும் தாத்தா மாமா எல்லாம் போங்க அப்படின்னு சொல்லி உள்ள அனுப்பி வச்சிருக்காங்க. சுஜித்தும் அந்த இடத்துக்கு வராரு. இந்த சுர்ஜித் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த சுபாஷினியோட பிரதர். காலேஜ் படிச்சிட்டு இருக்காரு. 21 வயசு ஆகுது இந்த சுர்ஜித் இந்த பையனுக்கு. இந்த சுர்ஜித் என்ன பண்ணிருக்காரு, ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்து அவங்க எல்லாரும் உள்ள போனதுக்கு அப்புறம் இந்த கவினை கூப்பிட்டு, இங்க வா, உன்ட்ட எங்க அப்பா அம்மா பேசணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. சுர்ஜித் வந்து சாதாரண ஃபேமிலினால அவங்க அம்மா அப்பா வந்து 2 பேருமே எஸ்ஐயா இருக்காங்க. அவங்க அப்பா பேர் வந்து சரவணன். அவர் வந்து பாளையங்கோட்டையில இருக்க அந்த ஸ்டேஷன்ல ஆயுதப்படைக்கு தலைவரா இருக்காரு. பேர் வந்து கிருஷ்ணகுமாரி. அவங்க மணிமுத்தார்ல வந்து எஸ்ஐயா இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அப்பா அம்மா 2 பேரும் நல்ல பொசிஷன்ல தான் இருக்காங்க அப்படின்ட்டு இப்படி கூட்டிட்டு வீடு கூட்டு போற வழியில வீடு கொஞ்ச தூரம் தான் இருந்திருக்கு. வீட்டை போய் பார்த்தா வீடு பூட்டி இருக்கு. என்னடா வீடு போட்டிருக்குன்னு கவின் யோசிச்சுட்டு இருக்காரு. யோசிச்சுட்டு இருக்கும்போதே அங்க இருக்க சிசிடிவி ரெக்கார்ட்லாம் வந்துட்டு எல்லாத்துலயும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதை வந்து நியூஸ் டிவிக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கும்போதே இந்த பையன் சொல்ற அப்படி சுரிச்சிட்டு, நான் தான் எங்க அக்கா பின்னாடி சுத்தாதன்னு சொல்லியிருக்கேன்ல, நான் எங்க அக்கா பின்னாடி சுத்தாதீங்க, எங்க அக்கா கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, நீ என்ன அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருக்க, பைக்ல சுத்திட்டு இருக்க, இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வைத்தியம் பார்க்க வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. சுர்ஜித் வந்து கவின் டெக் பேசிட்டு இருக்காரு அந்த மாதிரி. அப்புறம் வந்து உங்க சமூகத்துக்கு எங்க சமூகத்து பொண்ணு கேக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு அசிங்கமான வார்த்தைகள்லாம் நிறைய பேசிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காரு, மிளகாத்தூள் எடுத்துட்டு வந்திருக்காரு கையிலே. இது வந்து சாதாரணமா நடந்த மாதிரி தெரியல. அந்த மிளகாத்தூள் என்ன பண்ணிருக்காரு, உடனே கவின் கண்ணில் தூவி விட்டுருக்காரு. மிளகாப்பொடியெல்லாம் தூவி, நம்ம வந்து அறுக்கும் போது அவன் தப்பிச்சு ஓடக்கூடாதுன்னு சொல்லி பிளான் பண்ணி மிளகாப்பொடியெல்லாம் தூவி அறுத்து கொண்டுட்டு அறுக்கும் போதே அவன் எழுந்துச்சு கவின் ஓடி இருக்க. அப்படியே ஓடும்போதும் பிடிச்சி திரும்பவும் வந்து கண்டதுண்டமா வெட்டிட்டு போற வழியில மக்கள்லாம் கூடிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவும் அங்க இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்றாரு அந்த சுர்ஜித்னா, உன் பையனை அள்ளிட்டு போ, என் அப்பா அம்மாவாவது நிம்மதியா இருப்பாங்க, உன் பையனை அள்ளிட்டு போன்னு சொல்லிட்டு போயிருக்கா. அப்படி இதில் பார்த்தீங்கன்னா இந்த பையன் வந்து ஒரு ஆணவ வெறியோடு தான் இருந்திருக்கான்னு நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த கவின்கிறவர் இருக்காரு இல்லையா, இதெல்லாமே வந்து நியூஸ் வட்டாரங்கள் மீடியாஸ்லேருந்து வர நியூஸ் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கவின் இருக்காருங்களா, அவர் வந்து 10th வந்து 490 மார்க் எடுத்திருக்காரு. மட்டும் இல்லாமல் டிகிரிஸாக முடிச்சிருக்காரு, நிறைய கோல்டு மெடல்ஸ் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் TCSல பிளேஸ் ஆகி வருஷத்துக்கு 12 லட்ச ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருந்திருக்காரு இந்த கவின். வந்து ரொம்ப நல்ல பையன். அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறிக்கு வந்திருக்க பையன் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நிறைய வீடியோஸ் வந்து அவங்க கூட இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து சோசியல் மீடியாவில் இப்போ ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாலியாக இருப்பான், எங்கள் கூட அவ்வளோ ஃபன்னாக இருப்பான், யாருக்கு ஹெல்ப் பண்ணாலும் பண்ணுவான், அப்படியேப்பட்ட நல்ல பையன் தான் கவின் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த கவின் வந்து அவங்க தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு தான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் தனியாகவும் போகலை, ஃபேமிலியோடு தான் எல்லாரும் சேர்ந்து தான் போய் தாத்தாவை காமிக்க தான் போயிருக்காங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த பையன் வந்து இப்படி பண்ணது எந்த விதத்தில் இதுவாக இருக்கும்னு தெரியல. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பையன் வந்து இப்போ இன்னைக்கு நேற்றுன்ட்டு லவ் பண்ணல, இவங்க வந்து 11th படிக்கும் போதுலேருந்து ஸ்கூலில் 2 பேருமே தூத்துக்குடி பகுதியை சார்ந்தவங்க தான். அதனால வந்து 11thலேருந்து வந்து 2 பேரும் வந்து லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கவினும் சுபாஷினிங்கிறவங்களும் 11thலேருந்து லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப நல்லாவே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பப்போ வீட்டில் பிரச்சனை வந்துட்டு இருக்கு, அந்த மாதிரியே போயிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த சுபாஷினியோட அம்மா அப்பா இருக்காங்க பார்த்தீங்களா, எஸ்ஐ, இவங்க 2 பேருமே வந்து பாளையங்கோட்டையில் அதுக்கப்புறம் வீடு கட்டிட்டு வந்திருக்காங்க.
இப்போ கவின்குமார் எடுத்துக்கிட்டாலும் அவரும் ஒன்றும் அவ்வளோ வீக்கான பையனும் இல்லை. அவங்க வீட்டில் பார்த்தோன்னா அவங்க அப்பா வந்து ஒரு விவசாயியாக இருக்கார். கவினோட அப்பா வந்து ஒரு விவசாயியாக இருக்கார், சந்திரசேகர். அவங்க அம்மா வந்து ஒரு தமிழ் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் அவங்க தாத்தா வந்து 30 வருஷமாக ஊராட்சி மன்ற தலைவராக வந்து பணியாற்றிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி, அதுவும் மாதத்துக்கு ஒரு 1.5 லட்சமாவது குறைஞ்சது 1 லட்சத்தை தாண்டி தான் சம்பாதிக்கிறான் என் பையன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவும் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது வந்து இந்த மாதிரி இந்த சமூகம் வேற சமூகம், அந்த கவின் வந்து வேற சமூகம், அந்த பொண்ணு வந்து வேற சமூகங்கிறத தவிர வேற எந்த பிரச்சனையும் இல்லை. இவங்களுக்குள்ள குடும்பமும் நல்ல குடும்பமாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் அதை எதுவுமே யோசிக்காம இவங்க வந்து கேஸ்ட்டை தான் அந்த பையன் பார்த்துருக்கான். இதில் எல்லாத்துலேயுமே விட பார்த்தோன்னா அவங்க அப்பா வந்து 15 வருஷமாக விவசாயியாக இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஃபேமிலியாக இருந்தும் அந்த சமூகத்தை தான் வந்து அடிப்படையாக வச்சு, அந்த பிறப்பின் அடிப்படையில் அந்த சமூகத்தை தான் வந்து அவங்க பார்த்துருக்காங்க. எனக்கு வந்து இப்போ 21 வயசு ஆகுது. அது 2K கிட்ஸ் அந்த பையன். சில பேர் வந்து படம் எடுக்கும்போது கூட அது கேஸ்ட் வந்துச்சுன்னா இல்லை, அது ஒரு ஃப்ளாஷ்பேக்காக தான் கொண்டு வர முடியும், அப்படியா இருந்தாலும் நான் இல்லை அந்த படத்தில் நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அதெல்லாம் பார்க்கணும். இந்த பையனுக்கு வந்து 2K கிட்ஸ் தான், ஆனால் அவன் உடம்புக்குள்ளே இவ்வளோ ஜாதி வெறி ஊறி இருக்கு. இதுக்கு அவன் மட்டும்தான் காரணமானு பார்த்தோம்னா இல்லை, சமூகமும் தான் காரணம். அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா அம்மாவும் தான் இதுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ 25 வருஷமா கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமூகத்தில் அவங்க இருந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சமூகத்தில் இருந்துட்டு 25 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு அந்த பையன்கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லி வளர்த்துருக்காங்க. நம்ம சமூகம்தான் சொல்லி அப்படி சொல்லி வளர்த்துருக்காங்க. அது சின்ன வயசுலேருந்து சொல்லி வளர்த்துருக்க மாதிரி தான் இருக்கு இது நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது. இந்த மாதிரி பணியில் இருக்கும்போது இப்படி சமூகம் பார்க்குறவங்க இவங்க கிட்ட வர கேஸு இந்த மாதிரி எல்லாம் வருது இல்லையா, அதில் வந்து இவங்க வந்து நியாயமாக தான் நடந்திருப்பாங்களா, இல்லை சமூகம் பார்த்து பிரச்சனையை சால்வ் பண்ணியிருப்பாங்கங்கிற சந்தேகம் வந்து இதுலேருந்து வந்து சந்தேகம் வருது. இந்த பையன் வந்துட்டு இப்போ வந்து உங்க சமூகத்துக்கு எங்க பொண்ணு கேக்குதான்னு சொல்லி இந்த பையனை இப்போ கொன்னுட்டான். இப்படி கொன்னுட்டு இவன் வந்து இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான். இதுக்கு முழுக்க காரணம் வந்து ஜாதி மட்டும்தான். அதை வந்து உங்க சமூகத்தை விட எங்க சமூகம் தான் பெருசு அப்படின்னு சொல்லி இவன் இப்படி பண்ணியிருக்கான். இந்த ஜாதி வெறியின் காரணமாக இப்போ இந்த பையன் வந்து கவினை கொன்னுட்டு இவனே வந்து பாளையங்கோட்டை ஜெயிலில் போய் ஆமாம் நான் தான் கொன்னேன்னு சொல்லி வாக்குமூலமும் கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் இதுக்கு உண்டான சிசிடிவி காட்சிகள் எல்லாமே போலீஸார் வந்து கேதர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே வந்து கிடச்சிருச்சு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த கேஸை வந்து சிபிசிஐடிக்கும் மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கவின் குடும்பம் அவங்க ஃபேமிலி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவன் இந்த சின்ன வயசில் இப்படி பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்போ வந்து அவங்க அம்மா அப்பா வந்து தூண்டி தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவ்வளோ சின்ன வயசுல இவ்வளோ ஒரு வெறியா அப்படிங்கிற மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் யோசிக்கிறாங்க. இப்போ இந்த கவினோட ஃபேமிலியில பார்த்தோம்னா அவங்களுக்கு எவ்வளோ வருத்தமா இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு பையன், இவ்வளோ நல்ல பையன் இழந்துட்டோம் அப்படின்னு அவங்க எப்படி இருக்கும், அந்த கவின்குமாரோட தம்பிக்கு எப்படி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சுர்ஜித்துங்கிற பையன் சின்ன பையனா தான் இருக்கான். இவனோட வாழ்க்கையும் வந்து போச்சு. குண்டர் சட்டத்தில் இப்போ இவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 6 பிரிவுகள் கீழே இவன் மேல வழக்கு போட்டிருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அப்போ இவனும் வந்து வெளியில வர முடியாது. அப்போ இந்த ஒரு ஆணவத்தினால வந்து இத்தனை பேரோட லைஃப் போய் இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு. பிரேத பரிசோதனை பண்ணிட்டு கவின்குமார் உடம்ப நாங்கள் வாங்க மாட்டோம், அவங்க அப்பாவும் அம்மாவும் அரெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டமே பண்ணியிருக்காங்க கவின் ஃபேமிலியிலேருந்து. அதுக்கப்புறமேட்டுக்கு பணம் ஏதோ நிதி ரிலேட்டடாகவும் அவங்க அப்பா ஏதோ சொல்லியிருக்காங்கன்னா என் பையனுக்கு வந்து எவ்வளோ பணம் கொடுத்தாலும் வெயிட் ஆகாது, நிதி வேண்டாம் நீதி தான் வேணும்னு சொல்லி கவினோட அப்பா வந்து போராடிட்டு இருக்காங்க. போராட்டத்தில் வந்து அந்த கவினோட உடம்பு வாங்கலை, எவ்வளோ நாள் ஆனாலும் வாங்க மாட்டோம், இந்த பொண்ணோட அப்பா அம்மாவை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சுர்ஜித் இருக்காங்க இல்லையா, அவங்க அப்பா அம்மா அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து அவங்க 2 பேரும் வந்து எஸ்ஐயா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அதனால அவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணிட்டு அவங்க அப்பா சரவணனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கவின் ஃபேமிலி என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொண்ணுக்கு இது தெரியாம நடந்ததா இல்லை அந்த பொண்ணோட தூண்டுதலின் பேர் தான் இது நடந்ததா, ஏன்னா என் பையனை வர சொன்னதே அந்த பொண்ணு தான் வர சொன்னாங்க, அப்படி இருந்து இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாவுக்கும் சந்தேகமா இருக்குன்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சுதான் நடந்ததா தெரியாம நடந்ததான்னு எதுவும் தெரியல. இப்போ இதுல பார்த்தோம்னா அந்த பொண்ணுக்கு இப்போ ரகசிய விசாரணை வந்து நடந்துட்டு இருக்கு. அந்த பொண்ணு சொல்லிதான் செஞ்சாங்களா அப்படின்னு தெரியல. இருந்தாலும் அந்த பொண்ணோட மனநிலைமை யோசிச்சு பாருங்க. தன்னோட தம்பி ஜெயிலில் இருக்கான். தான் 11 இத்தனை வருஷமா வந்து லவ் பண்ண அந்த பையனும் இன்னைக்கு இல்லை. ஏன்னா அந்த கவின் வந்து எல்லாமே அந்த பொண்ணுகிட்ட தான் ஷேர் பண்ணியிருப்பாரு. அவர் கோல்டு மெடல் வாங்கினதா இருக்கட்டும், அவர் எவ்வளோ சம்பாதிக்கிறங்களாட்டும் எல்லாமே அந்த பொண்ணுகிட்ட ஷேர் பண்ணாமல் இருந்திருக்க மாட்டாரு. அப்போ அந்த பொண்ணுடைய மனநிலை எப்படி இருக்கும். அப்பா அம்மாவையும் இப்போ அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பக்கமும் யோசிச்சு பார்க்கணும். பொண்ணு இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டதுக்கு அடிப்படை காரணம்னு பார்த்தோம்னா ஜாதி வெறி. அதுதான்
வந்து பார்த்தோம்னா தீவிரவாதிகள் தொல்லையால் இறந்து போனவங்களை விட இந்த வந்து ஆணவ கொலையால் இறந்தவங்க தான் அதிகமாக இருக்குது. தீவிரவாதத்தை விட ஆணவ கொலைங்கிறது ரொம்ப மோசமான செயல். அவங்க அப்பா என்ன சொல்றாங்கன்னா, நிதிலாம் வேண்டாம், எங்களுக்கு நீதி தான் வேணும். இது வந்து காவல்துறையில இருக்கிற ஒருத்தவங்களுடைய பையனே இந்த மாதிரி பண்றான்னா இது எந்த மனநிலைமையில இருந்திருக்காங்க. அப்ப எனக்கு மானம் போயிடுச்சு, எங்க சமூகத்துக்குனால தானே இப்படி பண்றீங்க. அப்போ உங்களுக்கும் தானே, உங்க பொண்ணு தானே எங்க பையன் கூட நெருங்கி பழகிருக்கு, எங்க வீட்டுக்குலாம் வந்திருக்கு, கட்டுனா கவினை தான் கட்டுவேன்னு சொல்லியிருக்கு. அப்படி இருக்கும்போது அப்போ உங்க பொண்ணையும் நீங்க அந்த மாதிரி பண்ணிருக்கணும்னு சொல்லி அவங்க அப்பா வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. இப்படி தந்திரமா பேசி அழைச்சி சென்றான். அப்படி மென்பொறியாளர் ஆணவ கொலையில என்னதான் நடந்திருக்கு? இதுல கொலையுண்ட மென்பொறியாளர் வந்து கவின் செல்வகணேஷும் ஆறுமுகமங்கலத்துல அவரது வீட்டு முன் கூடியுள்ள உறவினர்களும் நெல்லை பாளையங்கோட்டத்தில் காதல் விவகாரத்தில் மென்பொறியாளர் ஆணவ கொலை செய்யப்பட்டிருக்காரு. அந்த இளைஞரை அவரோட தாயின் கண் முன்னே பெண்ணின் சகோதரர் வந்து கொலை செஞ்சிருக்காரு. இது தொடர்பாக கைது செய்யப்பட்டு அவர் காவல் நிலையத்தில் ஒப்புதல் வாக்குமூலமும் கொடுத்திருக்காரு. காவல் சார்பு ஆய்வாளர்கள் பெண்ணின் பெற்றோர் மீதும் சாதிய வன்கொடுமை தடுப்பு சட்டம் பாய்ந்துள்ளது. அவர்களையும் கைது செய்து வலியுறுத்தி கொலையுண்ட இளைஞரின் உடலை வாங்க மறுத்து அவரோட பெற்றோர்கள் குடும்பத்தினர்கள்லாம் எல்லாருமே சேர்ந்து திருச்செந்தூர் டு தூத்துக்குடி ரோட்ல வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட பின்னணி என்னன்னா, தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உள்ள ஆறுமுகமங்கலத்தை சேர்ந்த சந்திரசேகர் தமிழ்செல்வி இந்த தம்பதியினருக்கு மகன் வந்து கவின் செல்வகணேஷ் 26 வயசு. இவர் சென்னையில ஐடி நிறுவனத்துல மென்பொறியாளர்கள் ஐடி ஊழியராக வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. இதுல நெல்லை பாளையங்கோட்டையில கேசிடி நகர் பகுதியை சேர்ந்த சரவணன் கிருஷ்ணகுமாரி இந்த தம்பதியோட மகள் தான் வந்து காதலிச்சுட்டு வந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் காவல்துறை தரப்பினால இது தெரிவிச்சிருக்காங்க. இதுல சரவணும் கிருஷ்ணகுமாரியும் மணிமுத்தாறு பாட்டாளியன் காவல் சார்பு ஆய்வாளராக வந்து பணிபுரிந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இவர்களது குடும்பம் வந்து இதற்கு முன்னாடி தூத்துக்குடியில இருந்தபோது அவரது மகளும் கவினும் வந்து ஒரே பள்ளியில படிச்சிருக்காங்க. அப்ப இருவருக்கும் நட்பு ஏற்பட்டிருக்கு. அது பின்னாடி காதலா மாறி இருக்கு அப்படின்னு காவல்துறை சொல்றாங்க. இதுல காவல் சார்பு ஆய்வாளர் தம்பதிக்கு சுர்ஜித் வந்து ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் வந்து அவனும் மென்பொறியாளர் இருந்துட்டு இருக்கான். என்ன நடந்துச்சுன்னா, கொலை தொடர்பாக போலீசார் தரப்புல என்ன கூறுறாங்கன்னா, கவின் செல்வகணேஷ் வந்து சென்னையில ஐடியில் ஊழியராக வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. விடுமுறைக்காக சொந்த ஊருக்கு வந்திருக்காரு. உடல்நலம் குறைவா இருந்த தாத்தாவை சிகிச்சை அளிக்க கேடிசி நகர் பகுதியில் உள்ள சித்த மருத்துவமனைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இருசக்கர வாகனத்தில் அழைச்சிட்டு போயிட்டு இருக்காரு. கவின் வந்து பாளையங்கோட்டை வந்திருந்ததை தெரிஞ்சுக்கிட்ட இந்த பொண்ணோட தம்பி வந்து மருத்துவமனைக்கு சென்றிருக்கான். அப்ப கவினை வந்து சுர்ஜித் வந்து அழைச்சு பேசியிருக்கான். பேசி வாக்குவாதம் இருக்கு. அப்ப தகவல் இருந்த பாளையங்கோட்டை உதவி காவல் ஆணையர் வந்து சுரேஷ் வந்து ஆய்வாளர் காசி பாண்டியன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று கவினுடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு பாளையங்கோட்டையில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா பதிவுல ஆய்வு செஞ்சபோது சுர்ஜித் கொலை செஞ்சது உறுதியானுச்சு. இதையடுத்து விரைந்து செயல்பட்ட காவல்துறை வந்து சுர்ஜித்தை கைது செஞ்சாங்க. அவனே நேரா போய் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டு அப்படி இதுல நான் தான் இது மாதிரி பண்ணேன், நான் தான் வெட்டி சாச்சேன் அப்படின்னு சொல்லிட்டான். இதுல வந்து பார்த்தோம்னா சுர்ஜித்தோட அக்காவும் கவினும் வந்து 2 பேரும் வந்து தூத்துக்குடி மாவட்டத்துல பள்ளி பருவத்துல இருந்து ஒன்னா பழகிருக்காங்க. அப்பல இருந்து 2 பேரும் நட்பு இருந்திருக்கு. அந்த நட்பு பின்னால காதலா மாறி இருக்கு. திருமணமும் செஞ்சுக்கலாம்னு முடிவு செஞ்சிருக்காங்க. இந்த கவின் வந்து பட்டியல் பிரிவை சார்ந்தவர் என்பதால் வந்து அவர்களுடைய காதல் வந்து சுர்ஜித்துக்கு பிடிக்கல. இது குறித்து பல முறை சுர்ஜித் வந்து அவரது அக்காவை கண்டித்ததுடன் என்ன பண்ணிருக்காங்க, கவினையும் அழைத்து எச்சரிச்சிருக்காங்க. ஆனா சுர்ஜித்தின் அக்கா வந்து வேலை பார்க்கும் பாளையங்கோட்டை தனியார் சித்த மருத்துவமனைக்கே சென்று அவ்வப்போது அவருடன் கவின் பேசியிருக்காரு. அப்பப்ப அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. அப்ப ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 27ஆம் தேதி அன்னைக்கு சித்த மருத்துவமனை கவின் வந்ததை வந்து இந்த சுர்ஜித் தெரிஞ்சுக்கிட்டு தனியாக அழைச்சி பேசியிருக்காரு. அந்த கவினை தனியாக அழைச்சி பேசியிருக்காரு. அப்புறமா 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போதே வாக்குவாதமாகி கொலை செஞ்சுட்டதாகவும் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. இதில் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் சுர்ஜித் மீது கொலை, சாதி வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 4 பிரிவுகளுக்கு கீழ்ப்பதிக்கு வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த கொலைக்கு சுர்ஜித்தின் தாய் தந்தையே காரணம்னு அவங்கள இந்த வழக்கில் சேர்க்க வேணும்னு கவின் குடும்பத்தினர் வந்து வலியுறுத்தி இருக்காங்க. இதில் கவினை வந்து தந்திரமா பேசி சுர்ஜித்தை அழைத்து சென்றிருக்க. அப்படி இதில் பிபிசி தமிழை வந்து அழுது கொண்டே பேசி கவினின் தாய் தமிழ்செல்வி, எனக்கு 2 மகன்கள், இதில் மூத்த மகன் தான் வந்து கவின், பொறியியல் முடித்துவிட்டு சென்னை துறப்பாக்கத்தில் உள்ள ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு வந்தான். பள்ளியில் படிக்கும்போதே கவினும் சுர்ஜித்தினுடைய அக்காவும் வந்து நண்பர்களாக தான் பழகியிருந்தாங்க. இவங்களது பின்னணி வந்து சுர்ஜித்தோட குடும்பத்துக்கு நன்றாக தெரிஞ்சிருந்தது. ஒரு வாரத்துக்கு முன்னே வந்து கீழே விழுந்த என் அப்பாவுக்கு திருச்செந்தூர் மருத்துவமனையில் சிகிச்சை பார்த்தோம். அப்போ அவருக்கு சித்த மருத்துவம் வந்து சிகிச்சை அளிப்பது தொடர்பாக சுர்ஜித்தோட அக்கா கிட்ட ஆலோசனை பெறுவதற்காக அவர் மருத்துவராக அந்த சித்த மருத்துவமனையில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ கவின் அழைச்சி போயிட்டு இருக்கு. அப்படி கவினுடன் நான் எனது மற்றொரு மகன் மற்றும் என் சகோதரர் ஆகியோருடன் வந்திருக்கோம்.
அப்புறம் மேலும் பேசிய அவர் வந்து ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணி அளவில் சித்த மருத்துவமனைக்கு என் அப்பாவுக்கு சிகிச்சை அளிப்பது தொடர்பாக ஆலோசனை பெற்றுக் கொண்டிருந்த போது சுர்ஜித் அங்கே வந்தான். அப்போ வந்து பெற்றோரை வந்து கவினை பார்க்க வேண்டும் என கூறியதாக சொல்லி சுர்ஜித் வந்து அழைச்சிட்டு போனான் அவங்க பெற்றோர் பார்க்கணுன்ட்டு. அதை நம்பி சுர்ஜித்தோட கவின் இருசக்கர வாகனத்தில் ஏறி போயிருக்கா. அப்படி அப்போ சித்த மருத்துவ ஆலோசனை முடிந்த பின் நானும் எனது இளைய மகனும் மற்றும் என் தம்பி கேடிசி நகர் சாலையில் சென்றபோது எனது மகனுடன் சுர்ஜித் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தோம். இதனால வந்து வண்டியை நிறுத்திவிட்டு அவர்கள் அருகில் சென்றபோது என்னை தகாத வார்த்தையில் சுர்ஜித் திட்டினான். அதனால் பின்னர் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் என் மகனை சுர்ஜித் கொலை செய்து விட்டான். கவினை கொலை செய்ய தூண்டிய சுர்ஜித் பெற்றோர் சரவணன், கிருஷ்ணகுமாரி ஆகியோர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு இளைஞனை சாதி மிருகமாக்கி உள்ளது. சமூக செயற்பாடுகளான எவிடன்ஸ் பெற்றோர் காவல்துறையில் பணியாற்றும் நிலையில் எந்த குற்ற பின்னணியும் இல்லாத இளைஞனால் அவரது அக்கா மற்றும் சமூகத்தை சார்ந்தவர் காதலிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாததற்கு சாதி வன்மை காரணம் என்றார். 2022ஆம் ஆண்டு முதல்வரை சந்தித்த ஆவணப்படுகொலைக்கு தனி சட்டம் வேண்டும் என்று மனுவை அளித்திருந்த நிலையில் இதுவரை எந்த தனி சட்டத்தையும் தமிழக அரசு இயற்றவில்லை என அவர் கூறினார். சாதி மறுப்பு திருமணம் வந்து செய்து கொள்பவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என நீதிமன்றங்கள் பல முறை தீர்ப்பளித்ததும் இதுவரை எந்த மாவட்டத்திலும் இது பின்பற்றவில்லை எனவும் சாதி மறுப்பு மற்றும் திருமணம் செய்பவர்களுக்கு காவல்துறையினர் உடனடியாக பாதுகாப்பு அளிக்க வேண்டும் எனவும் அவர் இழுத்தார். ஆவண படுகொலை செய்பவர்களுக்கு பின்னில் வெளியே வராத அளவுக்கு கடுமையான சட்டம் இயற்றி அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். இதில் வந்து பார்த்தோன்னா கதிர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆவண படுகொலையில் செய்பவர்களுக்கு பிணையில் வெளியே வராத அளவுக்கு கடுமையான சட்டம் இயற்ற வேண்டும். கவின் குடும்பத்தினர் உறவினர்கள்லாம் போராட்டம் நடத்துகிறாங்க. சார்பாய்வாளராக பணியாற்றி வரும் பெண்ணின் பெற்றோருக்கும் இந்த கொலையில் தொடர்பு இருப்பதாக கவின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டியிருக்காங்க. அவங்களையும் கைது செய்ய வலியுறுத்தி வந்து திருச்செந்தூர் தூத்துக்குடி சாலையில் முக்காணியில் கவின் உறவினர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் வந்து 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து வாகனங்கள் அணிவகுத்து நின்றுச்சு. அந்த சாலை வழியாக வரும் வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பி விட்டாங்க. போராட்டம் குறித்து தகவல் இந்த போலீசார் விரைந்து வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க. அப்போது இருதரப்புக்கு கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு. சுஜித்தோட பெற்றோர் வந்து 24 மணி நேரத்தில் கைது செய்யப்படுவார்கள் என காவல்துறை வந்து உறுதிமொழி அளித்த பின்னர் தான் இந்த கூட்டத்தில் வந்து ஒரு 3 மணி நேரம் வந்து நீடித்த நிலையில் சாலை மறியல் போராட்டம் வந்து முடிவு வந்துச்சு. சுஜித்தோட தாய் வந்து தந்தை ஆகிய இருவரும் கைது செய்யப்படும் பின்னரே கவின் உடலை பெற்றுக்கொள்வோம் என்று கவின் குடும்பத்தினர் திட்டவட்டமாக தெரிவிச்சிட்டாங்க. இதில் வந்து சுர்ஜித் மற்றும் அவருடைய பெற்றோர் சரவணன் வந்து கிருஷ்ணகுமாரி மீது சாதிய வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதில் கொலையுண்ட ஐடி ஊழியர் கவின் செல்வகணேஷும் ஆறுமுகமங்கலத்தில் அவரது வீட்டு முன் கூடியுள்ள உறவினர்களும் நெல்லை மென்பொறியாளர் காரணங்களை செல்வகணேஷ் வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு இல்லை. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஆணவ படுகொலை தான். இதை பற்றி உங்களோட கருத்தை என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.